ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி நேயர்களே, பங்குனி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் புதன் 9இல் அமர்ந்து அடுத்து ஓரிரு நாட்கள் 10ஆம் இடத்தில் மாறுவதும், 10இல் சனி இருப்பதும், 10இல் 5 கூடிய சுக்கிரன் உச்சமற்று இருப்பதும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் உங்களுக்கு 2 கூடியவன் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் அது ஒரு சிறப்பு. 9ஆம் இடத்துல ராகு புதன் இத்தனை கிரகங்கள் இருந்து குரு பார்வை பெறுவதும், லக்னத்தில் அதாவது ராசியில் குரு பார்வை இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், சொந்த தொழில் பண்ணுவதற்கு நல்ல புதிய வருமானத்தை ஏற்படுத்தும், தொழில் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும், புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பல மடங்கு வருமானத்தை ஏற்படுத்தும். இதில் சுக்கிரன் வேறு சம்மந்தப்பட்டிருப்பது ஆடை வியாபாரங்கள், தங்கம், நகை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும், சனி சம்மந்தப்பட்டிருப்ப விவசாயத்துறைகள், இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்குமே நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். அதே இது 9இல் உங்களுக்கு புதன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு 10இல் சூரியனும் சம்மந்தப்படுவது அரசு காரியங்களில், அதாவது அரசு துறையில் இருப்பவர்கள், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், பதவி உயர்வு, சம்பள உயர்வை ஏற்படுத்தும். அரசு காரியங்களில் இருப்பவர்களுக்குமே டெண்டர் எடுப்பவர்களுக்குமே நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தை சீராக சேரும். அதே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு. அதேமாதிரி ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், சம்பள உயர்வை ஏற்படுத்தும். பெண்களுக்கும் நல்ல வேலையில் இருக்கும் பெண்மணிகளுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்கள், சக ஊழியர்களும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதான் மெயினாக ஐடி ஃபீல்டு எழுத்து சம்மந்தப்பட்டது, அச்சுத்துறை சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். கணிதத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். சுக்கிரன் அங்கே சம்மந்தப்பட்டிருக்காரு, 9இல் புதன் இருக்காது. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், வருவாயை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்தும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். இந்த மிதுன ராசி நேயர்கள் புறாமே பங்குனி மாதம் அற்புதமான மாதமாக அமையும். இந்த மிதுன ராசி நேயர்கள் புறாமே வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.